மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மிருகங்கள். மிருகங்களும் மிருகங்களோட பாகங்களையும் இணைக்க போகிறோம். சரியா? முதல்ல என்ன செய்ய போகிறோம்? இதில் பார்ப்போம் என்னென்ன மிருகங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவதாக இருக்கிற மிருகம் என்ன? பசு. என்ன பசு எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்கும். ஏன் நாங்கள் பசுவை வளர்க்குற? நாங்கள் பசு ஒரு செல்ல பிராணி. எங்களுக்கு அதிலிருந்து என்ன கிடைக்கிறது? பசுவில் இருந்து பால் கிடைக்கும். என்ன பசுவின் பாலை நாங்கள் எடுத்து குடிக்கிறோம். நாங்கள் பசுவை ஒரு செல்ல பிராணியாக நாங்கள் வீட்டில் வளர்ப்போம். அடுத்தது என்ன மிருகம் இருக்குது? புலி இருக்குது. புலி எங்கே இருக்கும்? புலி எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். என்ன புலி காட்டில் இருக்கும். அடுத்ததாக என்ன மிருகம் இருக்குது? யானைகள் இருக்குது. என்ன யானைகள் இருக்குது. யானைகள் எங்கே இருக்கும்? காட்டில் தான் யானைகள் இருக்கும். அதே போல் பசு என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும். புலி விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். யானையும் தாவரத்தை தான் உண்ணும். என்ன கரும்பு, ஓலை அதைத்தான் சாப்பிடும். சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் நாங்கள் இந்த மிருகங்கள் இருக்குது. இந்த மிருகங்களுக்குரிய பொருத்தமான பகுதி அடுத்த பக்கத்தில் இருக்குது. அதை நாங்கள் ஒன்றாக இணைக்க போகிறோம். சரியா? இப்போ பார்ப்போம். முதலாவது முதலாவதா என்ன இருக்குது? பசு இருக்குது. பசுவினுடைய ஏதோ ஒரு பகுதி அடுத்த பக்கத்தில் இருக்குது. எந்த பகுதியாக இருக்கும்? அது வயிற்று பகுதி. எல்லா மிருகத்தின்டையும் வயிற்றினுடைய பகுதி தான் இருக்குது. அப்போ பசுவின் பகுதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்ன இறுதியாக மூன்றாவதாக இருக்குது பசுவின் பகுதி. அடுத்தது புலி. புலியினுடைய பகுதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அடுத்தது அப்போ என்னத்தின் பகுதி மீதியாக இருக்குது? எதிட யானையிட பகுதி மிகுதியாக இருக்குது. சரியா? முதல்ல பசு, அடுத்தது புலி, யானை. இந்த மூன்று மிருகங்களினுடைய ஏதோ ஒரு பகுதி என்ன வயிற்று பகுதியாக தான் இருக்கு. வயிற்று பகுதி தான் அது. அதை நாங்கள் கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். சரி, அடுத்ததை பார்ப்போம். இதில் இருக்கிற விலங்குகள் வசிக்கிற இடங்கள். இந்த விலங்குகள் இருக்கிற இடங்களை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதில் முதலாவது பன்றி, ஒட்டகம், அணில், தவளை. சரியா? இப்போ பார்ப்போம். தவளை. தவளை எங்கே இருக்கும்? தவளை எங்கே இருக்கும்? குளத்தில் இருக்கும். என்ன வேறு எங்கே இருக்கும்? வீட்டிலையும் இருக்கும். ஆனால் எங்கே இருக்கும்? குளத்தில் இருக்கும். அடுத்தது அணில். அணில் எங்கே இருக்கும்? அணில் என்ன சாப்பிடும்? பழம் சாப்பிடும். அப்போ எங்கே இருந்து பழம் சாப்பிடும்? மரத்தில் இருந்து பழங்களை சாப்பிடும். ஒட்டகம் எங்கே இருக்கும்னு சொல்லி நீங்கள் படித்த நீங்கள், ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். என்ன ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். அதே போல பன்றி. என்ன சரியா? அப்போ இந்த மிருகங்கள் இருக்கிற இடங்களை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். இதில் நாங்கள் முதல் செய்த மாதிரி தான் இந்த பிராணிகளுடைய பகுதிகள். வால் பகுதி, என்ன தலையில் உள்ள பகுதி, முகத்தினுடைய பகுதிகள் இருக்குது.
இதை நாங்கள் இணைக்க போறோம். முதலாவதாக இருக்கிறது என்ன? பண்டா. என்ன அடுத்தது? மீன், பாம்பு, சேவல். இவ்வளவு மிருகங்களும் இதில் இருக்குது, இவ்வளவு பிராணிகளும் இதில் இருக்குது. சரியா? பிராணிகள். சரி, இப்ப பார்ப்போம். இந்த பகுதியை பாருங்க. இது எதனுடைய பகுதியாக இருக்கும்? இது எதிண்ட பகுதி? இது எந்த பிராணியினுடைய வால் அதுல இருக்குது? எந்த பிராணியிட? பாம்பினுடைய வால் பகுதி தான் அது. சரியா? எதனுடைய வால் பகுதி? பாம்பினுடைய வால் பகுதி. இதுல இருக்கிறது எதனுடைய பகுதி? என்ன உங்களுக்கு அதுல தெரியுது? தலையில இருக்கிற ஒரு பூ. என்ன அப்ப தலையில எதற்கு கொண்டை இருக்கும்? சிவப்பு நிறத்துல எதற்கு இருக்கும்? சேவல். என்னத்துக்கு இருக்கும்? சேவலுக்கு இருக்கும். இது என்ன? இது என்ன? என்ன உறுப்பு இதுல தெரியுது? என்னத்தின் பகுதி தெரியுது? கண். என்னது? கண். இது எதனுடைய கண்ணா இருக்கும்? இந்த பண்டா இதனுடைய கண். என்ன இறுதியா இருக்கிறது? என்ன இது? இது என்ன? இது வால். அப்ப இது என்னத்தினுடைய வால்? மீனுடைய வால். சரியா? அப்ப நாங்க செய்தது சரியா? பாம்பு, பாம்பினுடைய வால். என்ன அடுத்தது? சேவல், சேவலுடைய கொண்டை. என்ன சேவலு கொண்டை இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும் எல்லாம். அடுத்தது பண்டா, கண். அடுத்தது மீனுடைய வால். இத பார்ப்போம். இது என்ன பகுதியா இருக்கு போட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கத்துல இருக்கிறது எதனுடைய பகுதி? கால் பகுதி. எதனுடைய பகுதி? கால் பகுதி. இதுல இருக்கிற மிருகம், பறவைகள், இந்த பிராணிகளுடைய கால் பகுதி தான் அதுல இருக்குது. சரி, முதலாவதாக இருக்கிற கால் எதனுடைய காலா இருக்கும்? எதனுடைய கால்? இது தவளையினுடைய கால். என்னத்துடைய கால்? தவளையின் கால். இது எதனுடைய காலா இருக்கும்? இது இந்த சேவலின் கால். சரியா? என்னத்தின் கால்? இந்த சேவலின் கால். இந்த பகுதி எதனுடைய பகுதியா இருக்கும்? பூனை. சரியா? இது இந்த நாயினுடைய கால். சரியா? சரியா? நாங்க நினைச்சது இந்த பிராணிகளுடைய கால் பகுதி. என்ன பாத பகுதிகள் அடுத்த பக்கத்துல இருக்குது. நாங்கள் பொருத்தமான பகுதிகளை கண்டு நாங்கள் இணைச்சிருக்கிறோம். சரியா? முதல் செய்த போலதான் இதுலயும் இருக்குது. என்னென்ன பிராணிகள் இருக்குது? இதுல மான் இருக்குது, நண்டு இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, கொக்கு இருக்குது. என்னென்ன பிராணி இருக்குது? மான், நண்டு, வரிக்குதிரை, கொக்கு. சரி, இந்த பகுதியில பார்ப்போம். இது என்னத்தினுடைய பகுதி? சொண்டு. நீளமா சொண்டு இருக்குது. எதற்கு நீளமா சொண்டு இருக்கும்? இதுல மானுக்கு இருக்குமா நீளமா சொண்டு? இல்ல. நண்டுக்கு இருக்குமா? இல்ல. வரிக்குதிரைக்கு இருக்குமா நீளமா சொண்டு? இல்ல. நீளமான அலகுடையது எது? கொக்கு. கொக்குக்கு நீளமான அலகு. ஏன் அதுக்கு நீளமான அலகு இருக்குது? கொக்கு என்னத்தை சாப்பிடும்? மீன்களை கொத்தி சாப்பிடும். என்ன
குளத்துக்குள்ள போய் மீனை லபுக்கன கொத்துறதுக்கு அதுக்கு நீளமான அலகு கொடுத்துருக்குது. சரியா? அப்ப இந்த நீளமான அலகு கொக்கினுடைய அலகு. இந்த பகுதி என்ன பகுதியா இருக்கும்? வயிற்றுப்பகுதி. என்னத்தினுடைய வயிற்றுப்பகுதி? இந்த வரிக்குதிரையினுடைய வயிற்றுப்பகுதி. எதனுடைய வயிற்றுப்பகுதி? வரிக்குதிரையிட வயிற்றுப்பகுதி. இது தெரியுமா பிள்ளைகள் உங்களுக்கு? இது என்ன? இது என்ன? இது ஒரு சாவி மாதிரி இருக்குது. என்ன வாயாவண்டு வச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது? நண்டு. நீங்க எல்லாரும் நண்டு பார்த்துருப்பீங்க. என்ன நண்டை உயிரோட பார்க்கல எப்படி போகும்? அந்த பகுதியை விரிச்சு 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 போகும். அதால தான் ஏதாவது அதுக்கு அம்பிட்டா பிடிக்கும். அமர்த்தி அமர்த்தி பிடிச்சு கடிக்கும். அப்ப இது எதனுடைய பகுதி? நண்டினுடைய பகுதி. அடுத்தது என்ன? இது எப்படி இருக்குது? இதை பார்க்க எப்படி இருக்குது? கிளைகள் போல கொம்பு. கிளைகள் போல கொம்பு எதுக்கு இருக்குது? பசுவுக்கு இருக்குமா? இல்ல. யாருக்கு கிளைகள் போல கொம்புகள் இருக்குது? மான். அப்ப மானினுடைய கொம்பு பகுதி தான் இது. சரியா? என்னென்ன பார்த்து நாங்கள்? மானுடைய கொம்பு பார்த்திருக்கிறோம். நண்டு. என்ன நண்டின் கால் பகுதி பார்த்திருக்கிறோம். வரிக்குதிரையிட வயிற்று பகுதியை கண்டுபிடிச்சு நினைச்சிருக்கிறோம். கொக்கினுடைய அலகு. சொண்டண்டும் சொல்லலாம், அலகுண்டும் சொல்லலாம். சரியா? அப்ப கொக்கினுடைய வாய்ப்பகுதி என்ன அலகு பகுதியை கண்டு நினைச்சிருக்கிறோம். இது மிருகங்களும் பறவைகளும் இருக்குது. என்னென்ன மிருகங்கள் இருக்குது? ஒட்டக சிவிங்கி, வரிக்குதிரை, சிறுத்தை, மான், புலி. என்னென்ன இருக்குது? ஒட்டக சிவிங்கி இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, சிறுத்தை இருக்குது, வேற மயில் இருக்குது, புலி இருக்குது. இதனுடைய பகுதிகள் அங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த சைட்ல முதலாவதா இருக்கிற இதனுடைய பகுதி எதனுடைய பகுதி? இந்த வரிக்குதிரையினுடைய பகுதி. என்ன எதனுடைய பகுதி? வரிக்குதிரையுடைய பகுதி. இது எதனுடைய பகுதியாக இருக்கும்? எதனுடைய பகுதியாக இருக்கும்? ஒட்டக சிவிங்கியினுடைய பகுதி. இல்ல. எதனுடைய பகுதி? ஒட்டக சிவிங்கினுடைய பகுதி. இது இந்த இறக்கையில கண் இருக்கிறது எதற்கு? மயில பாருங்க வடிவா. மயிலின் இறகுகள் இருக்குது. அந்த இறகுகள் எப்படி இருக்கும்? கண்கள் கண்களாய் இருக்கும். என்ன மயிலுக்கு இறகுல கண்கள் கண்களாய் இருக்கும். அப்ப இது மயிலினுடைய இறகை, இறகு. சரியா? இது எதனுடைய பகுதி? புலி. எதனுடையது? புலியினுடையது. இது சிறுத்தை. சரியா? மிருகங்களும் ஒரே ஒரு பறவையினோடதும் ஒவ்வொரு பகுதி இதுல இணைச்சிருக்கிறோம். என்னென்ன மிருகம் இருக்குது? ஒட்டக சிவிங்கி, வரிக்குதிரை, சிறுத்தை, வேற மயில், புலி. சரியா? அதே போலதான் இதிலே முதல்ல இருக்கிறது என்ன? பாம்பு. அடுத்தது ஆமை. அடுத்தது எறும்பு.
நட்சத்திர மீன் என்ன? அடுத்தது வண்ணத்து பூச்சி. என்னது? வண்ணத்து பூச்சி. பாம்பினுடைய பகுதி எங்க இருக்குது? எங்க இருக்குது? இங்க இருக்குது பாம்பினுடைய பகுதி. ஆமை. ஆமையிட முதுகு எப்படி இருக்கும்? தோலால இருக்குமா? இல்ல, ஓடு. என்ன? ஓட்டால மூடப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஓடு எங்க இருக்குது? ஆமையினுடைய ஓடு இங்க இருக்குது. இது என்ன? இது எறும்பு. என்ன இது? எறும்பு. எறும்பினுடைய பகுதி இது என்ன? இது கடல்ல இருக்கும். என்ன? என்னது? நட்சத்திர மீன். எங்க இருக்கும்? கடல்ல இருக்கும். அதனுடைய பகுதி இங்க இருக்குது. வண்ணாத்தி பூச்சையினுடைய இறக்கை எங்க இருக்குது? இதுல இருக்குது. சரியா? நாங்கள் இப்ப ஒவ்வொரு பிராணிகளையும் பார்த்து பிராணிகளுடைய பகுதிகளை கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். என்ன? பிராணிகளுடைய பகுதிகளை கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். இதுல என்னென்ன பிராணி இருக்குதுன்னு திரும்ப சொல்லுங்க. பாம்பு இருக்குது, ஆமை இருக்குது, எறும்பு இருக்குது, நட்சத்திர மீன் இருக்குது, வண்ணாத்தி பூச்சி இருக்குது. என்ன? அதனுடைய ஒவ்வொரு பகுதியை இணைச்சிருக்கிறோம். அடுத்தது இதுல உள்ள மிருகங்களும் ஒரு பறவையும் அதனுடைய பகுதியையும் இணைச்சிருக்கிறோம். சரியா? அப்ப நாங்கள் இன்றைக்கு மிருகங்கள் பறவைகள் என்று சொல்லி பார்த்து அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் இன்றைக்கு இணைச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கு மேலது நன்றிகள். பாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இதுல என்ன இருக்குது? இதுல இருக்கிற படங்கள் என்ன? என்னென்ன படங்கள் இருக்குது? காது இருக்குது, பற்கள் இருக்குது, கை இருக்குது, நகம் இருக்குது. என்ன? இதெல்லாம் எங்க இருக்குது? எங்களுக்கு எங்களுடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள். என்ன? எங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குது. காதால நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் உங்களுக்கு தெரியும், காதால கேட்கிறோம். நாங்கள் பற்கள் நாங்க உண்ணுற உணவை அரைத்து உண்ணுறதுக்கு பயன்படும். என்ன? கை எழுதுறதுக்கு, என்ன, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, பிடிக்கிறதுக்கு கை உதவும். இப்ப இதுல என்ன கேட்டிருக்குதுன்னு சொன்னா, காதை காட்டியிருக்கணும், பற்கள் காட்டியிருக்கணும், நகங்களை காட்டியிருக்கணும், விரல்கள் இருக்குது. அந்த பக்கத்துல பாருங்க, முதலாவதா இருக்கிற படம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த படம் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த படம் இது என்ன படம்? இது தெரியுமா? இந்த படம் என்னது? நாங்க நகம் வெட்டுறது பாவிப்போம். என்ன? நகம் வெட்டுறது. அடுத்தது என்ன செய்யப்படுது? இரண்டு கைகள்லையும் சோப் போட்டு கழுவப்படுது. என்ன? மூன்றாவதா நிற்கிறவர் என்ன செய்கிறார்? பற்களை சுத்தப்படுத்துறார். அடுத்தது என்னது? காது இருக்குது, காதுக்குள்ள பட்ஸ் போட்டு எங்கட ஊத்திய துடைக்கிறது. சரியா? அப்ப பார்ப்போம். இது என்னதுக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா, நகங்களை சுத்தப்படுத்த, நகங்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது. உங்களோட வீட்டுல இருக்கா? இருக்கும். என்ன? எல்லாருடைய வீட்லையும் இருக்கும். நகங்கள் வளர வளர நாங்க நகங்களை வெட்டி எடுக்கணும். ஏன்? அந்த நகம் வளர்ந்தா அந்த நகத்துக்குள்ள நாங்க விளையாடுற ஊத்தியெல்லாம் அந்த நகத்துக்குள்ள போய் அந்த நகத்தோட நாங்கள் என்ன செய்வோம்?
சுத்தப்படுத்த மாட்டோம். அந்த நகத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கு எங்களுக்கு தெரியாது. என்ன அதோட நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்டா அந்த நகத்துக்குள்ளே இருக்கிற கிருமி எல்லாம் எங்களோட வயிற்றுக்குள்ளே போய் எங்களுக்கு என்ன வரும்? இல்லாத நோய்கள் எல்லாம் வந்துடும். என்ன அப்போ நாங்கள் கையில் நகத்தை வளர்க்கலாமோ? வளர்க்கவே கூடாது. நகமெல்லாம் வெட்டி கை விரல்களை சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும். நகம் வெட்டணும். சரியா? நகம் வளர வளர நீங்கள் வெட்டி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் வளர விட்டால் என்ன நடக்கும்? அந்த நகத்துக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் படிஞ்சிடும். என்ன அப்போ நகத்தை நாங்கள் வெட்டணும். நகம் வெட்டுறதுக்கு என்ன பாவிக்கிறோம்? நாங்கள் இந்த நகம் வெட்டி பாவிப்போம். சரியா? அப்போ நகங்களை அதால் வெட்டுவோம். சரி, இரண்டாவதா என்ன செய்கிறார்? சோப் போட்டு என்னத்தை கழுவணும்? எங்கட கைகளை சவர்க்காரம் போட்டு நன்றாக கழுவணும். ஏன்? அதே போல தான் என்ன கையில் ஊற்ற இருந்தால் அந்த ஊற்ற நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட போய் எங்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் வந்துடும். நாங்கள் சிறியவர்கள் இல்லோ, நீங்கள் சிறியவர்கள் இல்லோ, எல்லாருமே விளையாடி போட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போய் வந்தா என்ன, டியூஷனுக்கு போய் வந்தா என்ன, உங்களோட 2 கைகளையும் சோப் போட்டு நன்றாக கழுவிட்டு தான் என்னென்றாலும் சாப்பிடணும். கை கழுவாமல் சாப்பிட்டா டியூஷனில் போய் நீங்கள் அங்கங்கெல்லாம் பிடிப்பீங்க, ஸ்கூலில் போய் அங்கங்கெல்லாம் பிடிப்பீங்க. அதில் இருக்கிற ஊற்றியெல்லாம் எங்கே படியும்? எங்களோட கையில் தான் வரும். அப்போ கைகளை பாடசாலையால் வந்த உடனே, டியூஷனால் வந்த உடனே, எல்லாம் விளையாடின உடனே கைகளை நன்றாக சோப் போட்டு சவர்க்காரம் விட்டு கைகளை கழுவணும். சரியா? அதுதான் இதில் காட்டியிருக்கு. அடுத்தது பற்கள். பற்களை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். எதால சுத்தப்படுத்தணும்? ப்ரஷ். என்ன பட்டுரிகை கொண்டு பற்பசை போட்டு எங்களோட பற்களை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எத்தனை தடவை பல்லு தீட்டணும்னு சொன்னேன் நான்? எத்தனை தடவை பல் துளக்கணும்னு சொன்னேன் நான்? 2 தடவைகள் பல் துளக்கணும். எப்போ? நித்திரையால் நீங்கள் எழும்பின உடனமும் நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னதாக நீங்கள் பல் துளக்கவே வேணும். என்ன ஏன் பல்லு துளக்கணும்? சாப்பிட்றதுக்கு முன்னதாக பல்லு துளக்கினா தான் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அந்த பற்களில் இருக்கும். அது அப்படியே இருந்து நாங்கள் நித்திரைக்கு போனோன்னா அந்த பூச்சி எல்லாம் பல்லுக்குள்ளே வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களோட பற்களையும் சேர்த்து சாப்பிட்றோம். சாப்பிட்டா என்ன வரும்? எங்களுக்கு பற்களில் சூத்த வரும். என்ன சூத்த வந்த பிறகு பல்வலி வரும். பல்வலி வந்தால் டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு பல்ல என்ன செய்யணும்? பிடுங்கியே ஆகணும். அதோட சாப்பிடையில அது பல்லுக்குள்ள வலிக்கும். என்ன அப்போ இந்த பற்களை நாங்கள் சுத்தப்படுத்தணும். சரியா? அடுத்தது என்னவாம்? காது. காது இந்த பட்ஸ். ஆனால் நீங்கள் பட்ஸ் போட்டு துடைக்கக்கூடாது. அது காதுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். நீங்கள் சின்னதார துணியை எடுத்து துணியில் போட்டு உங்களோட காதுகளை நீங்கள் சுத்தப்படுத்தணும். இதை போட்டு துளைச்சிங்களேன்னு சொன்னால் அந்த பஞ்சு காதுக்குள்ளே போயிடும். பிறகு அதுக்கு டாக்டர்கிட்ட பார்க்க போகணும் நாங்கள். என்ன அந்த தேவையில்லா வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் துணியை எடுத்து துணியில் திரிச்சிட்டு உங்களோட காதை வந்து முழுகின உடனே எல்லாம் கூட அழுக்கு காதில் அழுக்கு படிஞ்சிருக்கும். மெதுவாக துடைக்கணும். சரியா? அப்போ காது துடைக்கிறதுக்கு இந்த பட்ஸ் காட்டி இருக்குது. அடுத்தது பல்லு மினுக்கப்படுது. கைகளை நகங்களை சுத்தப்படுத்தட்டுக்குமா, கைகளையும் சவர்க்காரம் போட்டு சுத்தப்படுத்தட்டுமா. சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். அதே போல தான் எங்களோட உடல் உறுப்புகளால் நாங்கள் செய்கிற வேலைகள். கண்ணால் என்ன செய்வோம்? காதால் என்ன செய்வோம்? மூக்கால் என்ன செய்கிறது? எங்களுக்கு மூக்கு எதை உணர்ந்து கொள்கிறோம், எதை தெரியப்படுத்துது? கை எதை செய்கிற நாங்கள்? வாயால் என்ன செய்கிற நாங்கள்னு பார்க்க போகிறோம். கண்கள். கண்களால் என்ன பார்ப்போம்? அழகான காட்சிகளை பார்க்குறதுக்கு எங்களுக்கு கண்கள் தேவை. என்ன அழகான காட்சிகளை பார்க்க. அப்போ என்ன காட்சியை நாங்கள் பார்க்கலாம்? வானவில். என்னத்தை பார்ப்போம்? வானவில்ல பார்ப்போம். அடுத்தது காது. இதில் இருக்கிறதுல என்ன எங்களோட காதில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது?
மணி ஓசை. என்ன காலையில் எழும்பின உடனே என்ன கேட்கும்? கோயில் மணி ஓசை கேட்கும். அடுத்தது மூக்கு. மூக்கால என்ன நடக்கும்? இது என்ன? இது சென்ட். நாங்க பாவிப்போம். அது அடிச்ச ஸ்ப்ரே அடிச்ச உடனே என்ன நடக்கும்? எங்களோட மூக்குல அதனுடைய வாசனை வரும். என்ன? அப்ப மணக்கிறதுக்கு மூக்கு, பார்க்கறதுக்கு காது, பார்க்கறதுக்கு கண், கேட்கறதுக்கு காது. அதே போல கையால பிடிக்கிறதுக்கு பென்சில். பென்சில் பிடிக்க என்ன வேணும்? கை வேணும். நாங்கள் இதை சாப்பிட்றேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். என்ன? சாப்பிட்றதுக்கு வாய், பென்சில் பிடிக்கிறதுக்கு கை வேணும். மணக்கிறோம். என்ன? வாசனை உள்ள பொருளை மணக்கிறதுக்கு மூக்கு, பார்க்கறதுக்கு அழகான காட்சிகளை பார்க்க கண், கேட்கறதுக்கு காது. சரியா? இதில் பார்ப்போம் என்னென்னு டிக் பண்ண போறோம். சரியா? இது என்ன இதில் இருக்குது? ஒரு வாளி. என்ன? அது என்ன செய்வோம்? தூக்குவோம் கையால, பார்க்கவும் தெரியும். அடுத்தது இதுல இருக்கிற பீட்சா. என்ன? பீட்சாவை என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். என்ன? கண்ணால பார்க்கலாம், சாப்பிடலாம், கையாலையும் எடுக்கலாம். அடுத்தது ட்ரம், அடிக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? காதால கேட்கிறது, கண்ணால பார்க்கிறது. மின் விளக்குகள் எப்படி தெரியும்? கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி வானவில் கண்ணுக்கு தெரியும். ரேடியோ. என்ன? வானொலி, காதால கேட்கிறது. மோதிரம், கையுக்கு போடுறது. சரியா? இதுவும் அதே போலதான் கண். கண்களுக்கு என்ன? டிவி, தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு கண்கள். நல்ல பூவிட வாசம் மூக்கு, சுவைக்கிறதுக்கு நாக்கு, கேட்கறதுக்கு காது, வேலை செய்ய கை. சரியா? சரியா பிள்ளைகள்? நாங்கள் இன்றைக்கு உடல் உறுப்புகள்ல கண், காது, என்ன, மூக்கு, வாய், கை அவனுடைய செயற்பாடுகளும் அதை வச்சு நாங்கள் எப்படி வச்சிருக்கணும், என்ன எங்களுடைய உடல் உறுப்புகளை நாங்கள் எப்படி வச்சிருக்கணும்ன்றதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? அனைவருக்கும் நன்றி. பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.